ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆடியோ இங்கிலீஷ். ஸோ நம்ம பாஸ்ட் 3 டேஸாக நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, பாஸ்ட் 3 டேஸாக இல்லை, கடைசி 3 லெசன் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்துட்டு இருந்தோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் அவரோட ஒர்க்ஸ், அவரோட கண்டெம்பரரி, அப்புறம் எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றி தனியாக பார்த்தோம். அப்புறம் பென் ஜான்சன், ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி தனியாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு ப்ளே பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தெல்லோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தெல்லோ அப்படிங்கிற ஒரு ப்ளே. ஸோ ஒத்தெல்லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஜிக் ப்ளே ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இவர் வந்து இதை எப்போ எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1603 வந்து எழுதுறாரு. இப்போ இந்த ப்ளேவோட கேரக்டர் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ளேவோட ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோ. இவர் வந்து என்னவா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆஃப் ஆர்மி. ஸோ இவர் வந்து எந்த ஜென்ரல் ஆஃப் ஆர்மியாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கிறாரு. செகண்ட் கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனா. டெஸ்டிமோனா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா த டாட்டர் ஆஃப் செனேட்டர். ஸோ அதே கண்ட்ரியில் சேர்ந்த ஒரு செனேட்டரோட பொண்ணு வந்து டெஸ்டிமோனா. இவங்க தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயாகோ. இயாகோ அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயோட வில்லன். ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கேஷியோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோவோட லெஃப்டினன்ட். அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமிலியா. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இயாகோ, அதாவது நம்ம பிளேயோட வில்லனோட ஒய்ஃப். அதுக்கடுத்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோடரிகோ. ரோடரிகோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயோட ஒரு ரிச் மேன். அதாவது இந்த பிளேயில் இருக்கிற வெனிஸ் அப்படிங்கிற சிட்டியில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் தான் ரோடரிகோ. அடுத்து வந்து யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பியாங்கா. அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரபான்ஷியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனா, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபாதர். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் வெனிஸ், மான்டானோ, லோடோவிகோ, கிராஷியானோ, அப்புறம் க்ளவுன் அப்படின்னு நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒத்தெல்லோவில் ஆக்ட் 1 சீன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டயலாக் மாதிரி இருக்காது, அந்த ஆக்டோட ஒரு சம்மரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தெல்லோவில் ஆக்ட் 1 சீன் 1. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் உள்ள தெருக்களுக்கு இடையில தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோடரிகோவும் இயாகாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இயாகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேயோட வில்லன். ரோடரிகோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனோட ஃப்ரெண்டு. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடரிகோவுக்கு வந்து டெஸ்டிமோனாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்காக வந்து இயாகோட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். இயாகோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோவை சுத்தமாக பிடிக்காது. ஏன் ஒத்தெல்லோவை பிடிக்காது அப்படின்னா அவர் வந்து இயாகோவுக்கு பதிலாக மைக்கேல் கேஷியோ அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவருக்கு லெஃப்டினண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து இயாகோ இருக்க வேண்டியது, அவருக்கு பதிலாக கேஷியோவை அப்பாயின்மெண்ட் பண்ணனால இயாகோவுக்கு வந்து ஒத்தெல்லோவை சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரோடரிகோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துப்பார். ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோடரிகோ இயாகாவும் சேர்ந்து டெஸ்டிமோனா ஒத்தெல்லோ நேம் வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசி அவங்க அப்பாட்ட வந்து சொல்லி இவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபான்ஷியோ, அதாவது டெஸ்டிமோனாவோட அப்பா வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடரிகோ வந்து என்கிட்டேருந்து பர்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கத்துவார். ஆனால் பிரபான்ஷியோ வந்து ஃபஸ்ட் நம்ப மாட்டார். ஏன்னா பிரபான்ஷியாவுக்கு வந்து தெரியும் ரோடரிகோ வந்து அவரோட பொண்ணை பார்க்க தான் வந்திருப்பான், அதனால் இந்த மாதிரி கத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்துவார். அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து இயாகோ வந்துடுவான் அந்த சீனில். இயாகோ வந்து என்ன சொல்லுவான்னா டெஸ்டிமோனாவையும் ஒத்தெல்லோவை பற்றி தப்பாக சொல்லுவான். ஸோ அதை வந்து பிரபான்ஷியா வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அவர் பொண்ணை வந்து தேடி போவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோ வந்து ஒரு விட்ச் அப்படின்னு வந்து அவர் நம்பிட்டு இருப்பார். ஸோ மாயமந்திரம் பண்ணி அவரோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து பிரபான்ஷியா நம்பிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் வந்து இயாகோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பிரபான்ஷியா வந்து அவரை தேடி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒத்தெல்லோ கிட்ட போயிடுவார் இயாகோ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 சீன் 1 முடியுது. இப்போ ஆக்ட் 1 சீன் 2 ஆரம்பிக்குது. ஸோ ஆக்ட் 1 சீன் 2வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயாகோ வந்து ஒத்தெல்லோ வீட்டுக்கு வந்திருப்பார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரபான்ஷியோட்ட போய் அவர் வந்து பற்ற வச்சார் இல்லையா, இப்போ வந்து
ஒத்தெல்லோட்ட வந்து அவர் வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இங்கே வந்து பிரபான்ஷியா அவங்களை தேடி வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். இயகோ வந்து ஒத்தெல்லோட்ட சொல்லுவார். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தெல்லோக்கு வந்து யாரோ அவர் வீட்டை நோக்கி ஒரு கூட்டமாக வந்துட்டுருக்கிற மாதிரி தோணும். ஸோ அவர் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வேற யாரும் இல்லை, அது வந்து அவரோட லூட்டினன்ட் கேஷியோவும் அவரோட ஆஃபீஸர்ஸும் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக் ஆஃப் வெனிஸ் வந்து ஒத்தெல்லோ வந்து கூப்பிட்ருப்பாரு சைப்ரஸ் பற்றி பேசுகிறதுக்காண்டி. சைப்ரஸ்ங்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி இன்னொரு ஐலாண்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், அதை பற்றி பேசுகிறதுக்காண்டி வந்து ஒத்தெல்லோவை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பார். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒத்தெல்லோ அப்புறம் கேஷியோ அவங்களோட குரூப் ஆஃப் மென்ஸ் இருக்கும்போது இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரபன்ஷியா வந்து அவரோட ஆட்களோட அங்கே ஒத்தெல்லோ வீட்டுக்கும் வந்திருப்பார். அங்கே யார் வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பிரபான்ஷியோ அவரோட மென்ஸ் அப்புறம் வந்து ரோடரிகோ அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபான்ஷியா வந்து ஒத்தெல்லோவை அட்டாக் பண்ண ஆர்டர் போட்டுருவார். அதே சமயத்தில் ஒத்தெல்லோட்டையும் கேஷியோவும் அப்புறம் அவரோட மென்ஸும் இருக்கிறனால அங்கே வந்து சண்டை சண்டை நடக்கிறதுக்கான சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தெல்லோ வந்து எல்லாரையும் காம் பண்ணி பிரச்சனை வேணாம், பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரபான்ஷியாவுக்கு வந்து டியூக் ஆஃப் வெனிஸ் வந்து ஒத்தெல்லோவை கூப்பிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஸோ அது வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம டியூக் ஆஃப் வெனிஸ்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பிரபான்ஷியா நினைப்பார். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 1 சீன் 2 முடியுது. இப்போ வந்து ஆக்ட் 1 சீன் 3 ஆரம்பிக்குது. இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சீன் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் சீன். அண்டு இந்த சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக் ஆஃப் வெனிஸ் வந்து அந்த கண்ட்ரியோட செனேட்டர்ஸ் கூட ஒரு மீட்டிங்கில் இருப்பார். என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ்னு ஒரு ஐலாண்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைப்ரஸ் அப்படிங்கிற ஐலாண்டை வந்து டர்க்கிஷ் பீப்புள் வந்து படையெடுத்து வந்துட்டுருப்பாங்க. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் அங்கே போய்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றின சீன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயிலர் வந்து அங்கே வந்து சொல்லுவார், டர்க்கிஷ் வந்து இப்போ வந்து சைப்ரஸ் நோக்கி போகல, ரோடிஸ் அப்படிங்கிற இன்னொரு ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அவங்களோட ஐலாண்டு தான், இன்னொரு ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து செயிலர் சொல்லுவார். அப்போ வந்து ஒரு செனேட்டர் சொல்லுவார், அதுக்கு வாய்ப்பே இல்லை, ரோடிஸ் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, அவங்க எப்படி ரோடிஸை நோக்கி போவாங்க, இது வந்து நம்மளுக்கு திசை திருப்புறதுக்கான ஒரு வழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஒரு மெசேஞ்சர் வந்து சொல்லுவார், டர்க்கிஷ் வந்து திரும்பி வந்துட்டுருக்காங்க சைப்ரஸ்க்கே, இன்னும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இந்த மீட்டிங் போயிட்டுருக்கும்போது இவங்க வந்து கலைக்கிற மாதிரி பிரபான்ஷியோ, ஒத்தெல்லோ, கேஷியோ, இயாகோ, ரோடரிகோ அப்புறம் அவங்க இருந்த ஆஃபீஸர் எல்லாருமே டியூக் ஆஃப் வெனிஸ் கிட்ட வருவாங்க. அப்போ வந்து பிரபான்ஷியோ என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாட்டு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் என் பிரச்சனையை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி டியூக்கிட்ட சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்தெல்லோ வந்து என் பொண்ணை கடத்திட்டான், ஏதோ மந்திரம் போட்டு மயக்கி என் பொண்ணை கடத்தி வச்சுருக்கிறான், எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட திருப்பி மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டியூக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூக் ஆஃப் வெனிஸும் நம்பிடுவார் பிரபான்ஷியோட கதையை, ஒத்தெல்லோ வந்து இந்த மாதிரி மயக்கிட்டான் அப்படின்னு. ஆனால் ஒத்தெல்லோ வந்து சொல்லுவார், நான் வந்து எந்த ஒரு மேஜிக் ஸ்பெல்லும் நான் யூஸ் பண்ணல, நாங்கள் 2 பேரும் வந்து விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து எப்படி அது வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரபான்ஷியா வீட்டுக்கு வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்கிறதுக்காண்டி அடிக்கடி போவேன். அப்போ வந்து டெஸ்டிமோனா வந்து அதை வந்து எப்போயாவது கேட்பா. ஸோ அது மாதிரி அந்த கதையை சொல்லி கேட்பா. என் கதையில் இன்ஸ்பயர் ஆகி அவள் வந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நாங்கள் 2 பேரும் காதலில் விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வந்து இந்த சமயத்தில் வந்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிமோனா வந்துட்டுருப்பான் அந்த டியூக் ஆஃப் வெனிஸ் கிட்ட. ஸோ டியூக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்தெல்லோவோட கதை வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து ஒத்தெல்லோ சைடு வந்து மறுபடியும் மாறிடுவார். ஸோ இந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து டெஸ்டிமோனா வந்துடுவா. பிரபான்ஷியா வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லி கேட்பார். ஸோ டெஸ்டிமோனாவும் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரோட விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் தவிர எந்த ஒரு மேஜிக் ஸ்பெல்லுக்காகவும் நான் விழுகலை அந்த மாதிரி சொல்லிடுவா. ஸோ இந்த சமயத்தில் வந்து பிரபான்ஷியாவுக்கு வந்து ஒரே அவமானமாக போயிடும். அப்போ வந்து எல்லாருமே மறுபடியும் அந்த சைப்ரஸில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த சைப்ரஸ் பிரச்சனை வந்து
முடிஞ்சிருக்காது. இங்கே வந்து என்ன வந்து சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் வந்து ஒத்தெல்ல வந்து சைப்ரஸ்க்கு போய் ஆகணும் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணிடுவார். ஸோ ஒத்தெல்லவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சைப்ரஸ்க்கு போகிறேன், ஆனால் என் மனைவிக்கு மட்டும் ஒரு தங்கு மேடம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு டியூக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அவங்க அப்பாவோடையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 3 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. டெஸ்டிமோனாவுக்கும் அவங்க அப்பா கூட இருக்க விருப்பம் இல்லை, பிரபான்ஷியா அவங்க அப்பாவுக்கும் வந்து டெஸ்டிமோனாவை கூட வச்சுக்க விருப்பம் இல்லை. ஸோ ஒத்தெல்லோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸோ வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் வந்து ஒத்தெல்லோ கூடயே அவங்க இருக்கலாம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அவங்க வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து சைப்ரஸ் ஐலாண்டு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் கிளியர் ஆயிரும். ஸோ இயாகோ வந்து ஒரு சாலிலக்கி, அதாவது மேடையில் வந்து தனியாக நின்று அவர் மனசில் நினைக்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லுவார், அதான் சாலிலக்கி. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இவர் கூட யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோடரிகோ வந்து மறுபடியும் நமக்கு வந்து டெஸ்டிமோனா கிடைப்பா அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் ரோடரிகோவும் கூட இருப்பார். ஸோ இவர் வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து ஒத்தலாவை வந்து சுத்தமாக பிடிக்காது. என்ன விஷயத்துக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஷியோ வந்து லெஃப்டினன்ட் ஆக்கினது அதுக்காண்டி, அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஒய்ஃப் எமிலியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவருக்கும் ஒத்தேலோவுக்கும் ஒரு தப்பான பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இயாகோ வந்து நினச்சிட்ருப்பாரு. ஸோ இது வந்து இவரை வந்து எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்கு வந்து ரோடரிகோ வந்து அவனோட பணம் வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு. இவர் வந்து எந்த மாதிரி பழி வாங்கலாம்னு நினச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஷியோவையும் டெஸ்டிமோனாவையும் தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணி ஒத்தெல்லோ வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அது மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். இவர் நினைக்கிறதோட ஆக்ட் 1 சீன் 3 வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஆக்ட் 2 அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆக்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ அதாவது இந்த 3 சீனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம திருத்திப்போம். இங்கே எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஸோ தேங்க்யூ.